வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி 2020 எக்ஸாமில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது. அது அண்டு 5004 5004 போஸ்டிங் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் புதுசாக காலி பண்ணிட்டு உருவாக்கியிருக்கு. அது எப்படி அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பில் ஒரு அர்ஜென்ட்டுன்னு ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இது என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/12/2020 அன்றைக்கி வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமன் ரெக்யூர்மெண்ட் த டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் 10,329 ரெகுலர் ப்ளஸ் 62 பேக்லாக் ஹாஸ் பீன் கண்டக்டட் அக்ராஸ் தமிழ்நாடு ஆன் 13/12/2020 ஃபார் திஸ் இயர் 2020-21. அதாவது கேட்பீங்க உடனே 11,815 போஸ்டிங் தான் இருக்குது, இதெல்லாம் 10,000 இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணாங்க. ஃபாரஸ்ட் ஃபயர்மேனுக்கு ஒரு 800 சில்லற போஸ்டிங் ஆட் பண்ணாங்க. அது இதில் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடந்தது தான், இப்போ நோட்டிஃபிகேஷன் தான். அதனால் அந்த 10,000 மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த ஃபயர்மேன் ஆட் பண்ணல. அது அண்ட் 62 பேக்லாக் எக்ஸாம் நடந்திருக்கு 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் ரிகார்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் 35 PRS பர்மனன்ட் டெம்பரரி ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ஃபர்னிஷ் த கெப்பாசிட்டி ஆஃப் RPS தட் கேன் பி அகாமடேட்டட் அட் த PRS. அதாவது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அண்டு பாருங்கள், PRS along with the details of available infrastructure facilities to this office for the purpose of identification of centers for the 4 coming பேட்ச். அதாவது என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 coming பேட்ச்னும் போது நீங்கள் தான் நண்பா போக போகிறீங்க. அதாவது நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. இப்போ ஃபிசிக்கல் போக போகிறீங்க. நீங்கள் ஃபிசிக்கல் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி 35 PRS இருக்குது. அந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கா, கரெக்டாக பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புதுசாக ட்ரைனிங் வரணும் கொடுக்குறதுக்கு எல்லாமே இருக்கா, கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது பார்த்துட்டு அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் ஃபிசிக்கலுக்கு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஜனவரிக்குள்ளே ஃபிசிக்கல் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு ஜனவரி எண்டு ஆர் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க நண்பா. அதனால் இன்னும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 50 மார்க் மேலே இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிரேஸ் மார்க் வந்தால் இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. பட் ரிசல்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்ஸ் ட்ரை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோப் கிளிம்பிங் தான். அதனால் கயிறு எடுத்தல் தான். அது ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அது நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அது என்ன பண்ண போகிறீங்கன்னா புல்லப்ஸ் அதிகமாக பண்ணுங்க. புல்லப்ஸ் ஒரு 10 தாராளமாக நீங்கள் போட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் கயிறு ஏற முடியும் நண்பா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஒரு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.